ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட தேவனுடைய வசனத்தை பேச தந்த கிருபைக்கா என் தேவனுக்கு என் கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இனி வரும் நாட்களிலும் தேவனுடைய கிருபை என்னோடும் என் குடும்பத்தோடும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். அவரை நம்புங்கள், பொறுமையாக இருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6. இன்று நீங்கள் அனுபவிக்கும் எதுவும் தேவனுக்கு ஆச்சரியமாக இல்லை. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையை பற்றிய அனைத்தையும் அறிந்திருந்தார். அவருடைய மகிமைக்காக உங்கள் வாழ்க்கையை அவர் சிறப்பாக திட்டமிட்டார். எனவே எதுவும் உங்களை அதரியப்படுத்த விடாதீர்கள். அவரை நம்புங்கள் மற்றும் பொறுமையாக இருங்கள். தேவன் உங்களை முன்னறி தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலாக ஒத்திருக்க முன்குறித்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் உங்கள் வாழ்க்கையை மகிமை மற்றும் சிறப்பிற்காக முன்னரே சீரமைத்தார். தேவன் எரேமியாவிடம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா 1:5. இது எபேசியர் 2:10. அவர் நமக்கு சொல்வதை போன்றது. ஏனெனில் முன்பே தீர்மானம் பண்ணின நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய வேலைப்பாடு அவைகளில் நாம் நடக்கும்படி பூர்வ காலத்துக்கு முன்பாகவே நமக்காக உருவாக்கின பாதைகளில் நடக்கும்படியாக அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்காக முன்பே சீர்திருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ அவருடைய மகிமைக்காக உங்கள் வாழ்க்கையை அவர் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளார். எனவே கடினமான காரியங்கள் இருக்கும் போதும் அவருடைய வார்த்தையில் நிலைத்து அவரது பரிபூர்ண சித்தத்தில் தங்கி இருங்கள். தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். ரோமர் 8:28. இது ஒரு உத்தரவாதம்.
ஆண்டவருடனான உங்கள் நடையில் அவர் கைவிட மாட்டார் என்பதையும் அவரின் காலங்கள் பரிபூர்ணமானது என்பதையும் அறிந்து அவரை நம்புங்கள். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் சமநிலையான வெற்றிகரமான மற்றும் உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ பொறுமை தேவை. அவர் மேல் இருக்கும் உங்கள் நம்பிக்கையை சிறப்பாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 5:5. நாம் ஜெபம் செய்யும் போது, அருமையான அன்பான எப்போதும் கிருபையான பிதாவே, என் வாழ்க்கை மகிமைக்காகவும் சிறப்பிற்காகவும் நீர் முன்குறித்ததற்காக நன்றி. நான் பின்பற்ற வேண்டிய பாதையில் நீங்கள் என்னை அமைத்துள்ளீர்கள் மற்றும் உங்கள் ஆவியால் என்னை நிரந்தர வெற்றி அணிவகுப்பில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள். நான் வெற்றி, ஜெயம், சமாதானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? இதை குறித்து தியானிக்க நீதிமொழிகள் 3:5-6, ஏசாயா 1:19, 2 கொரிந்தியர் 2:14. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.